கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 8வது அதிகாரம் 21வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 8:21 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம், ஆவியானவரே உம்மில் அன்பு செய்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகனாக தெரிந்து கண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியரும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா ஆசாரியரும் நாங்களே. ஓபரா உபிரபரா பராரிவ சபரா பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, பாரிசுத்தர் பாரிசுத்தரே பரலோக ராஜாவே, எப்போதும் இருப்பவரே இன்மேலும் வருபவரே, எப்போதும் இருப்பவரே இன்மேலும் வருபவரே. ரகரகரா ரபரபரா ரகர ரகரரா சகலமாம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமாம் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். தோத்திரமாம் கனமாம் வல்லமையாம் பலனாம், தோத்திரமாம் கனமாம் வல்லமையாம் பலனாம், மாட்சிமயம் துதியாம் எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமயம் துதியாம் ஐயா எப்போதும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே ஏசாயா 8வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கிறோம். இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியும் தேசத்தை கடந்து போவார்கள். எப்படி போவாங்களா? கடந்து போவார்கள். அவர்கள் பட்டினியா இருக்கும்போது மூர்க்க வெறியம் கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடந்து போவது, டு பாஸ், டு பாஸ் அவே. ஹலாப், HALAP, ஹலாப், HA மேல கோடு போட்டுங்க. ஹலாப், ஹலாப். பல இடங்கள் அது வந்திருக்குது. ரொம்ப கரெக்டாக நம்ம பார்க்கக்கூடியது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 10வது அதிகாரம் இப்ப தீர்க்கதரிசி சாமுவேல் சவுல் ராஜாக்கு அபிஷேகம் பண்ணிட்டார். பண்ணி முடிச்சுட்டு அவர் ஒரு தீர்க்கதரிசிங்கிறத சவுல் நம்பணுங்கிறதுக்காண்டி அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்குங்கிறத டக்கு 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 சொல்லிட்டு இருக்காரு.
அதுல என்ன ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 சமூவேல் 10வது அதிகாரம் 3வது வசனம், நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய், ஹலாப் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர்கள் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டியும் இன்னொரு 3 அப்பத்தையும் ஏறொருவன் திராட்சமுள்ள ஒரு துருத்தியும் கொண்டு வந்து உன்னுடைய நற்செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பத்தை கொடுப்பார்கள், அவர்களை நீ வாங்க வேண்டும். என்ன நடக்கும் கிளியரா சொல்லிட்டார். ஏன்னா அவர் தீர்க்கதரிசி. இப்ப தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுவாரு, இதை அவர் கரெக்டா செய்வார். சொன்னா தான் செய்ய முடியும், சொல்லாம செய்ய முடியாது. கடந்து போகிறது, இந்த கடந்து போகிறது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே ஏசாயா எடுத்துக்கொள்ளுங்கள். 8வது அதிகாரம் 8வது வசனம். யூதாவுக்குள் புகுந்து பிரகாரித்து கடந்து கழுத்து மட்டும் வரும். பிரகாரித்து கடந்து. இப்ப 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். யூதா தேசத்துல இஸ்ரேல் மக்களுக்காக அப்படியே ஒரு நதி ஸ்மூத்தா போகுது. ஆனா அவங்க அதை விட்டுட்டு யார்கிட்ட போவாங்கன்னா ரச்சின் வெளியே சேர்ந்துக்காங்க. அதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் என்னதுங்க, எதை தெரிந்து கொள்றது. அந்த தெரிந்து கொள்றதுல அதை கடந்து போகிற ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணுங்கிற நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஏசாயா 21வது அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 21:1. கடல் வனாந்தரத்துள்ள பாரம், சுழல் காற்று தென் திசையிலிருந்து எழும்பி கடந்து வருகிறது போல பயங்கரமான தேசமாகிய வனாந்தரத்திலிருந்து அது வருகிறது. பாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, ஒரு காரியம் நடக்க போகுது, உறுதியா நடக்கணும்னு தெரியும், இப்ப வேதனை இருக்கும். இந்த பாரத்தை யார் நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். அவருக்கு ஒரு அழிவு வருதுன்னு தெரியும், அப்படியே கண்ணீர் விட்டு அழுவார். அவர் அழுகையின் தீர்க்கதரிசி. ஏசாயா அழமாட்டார், கரெக்டா சொல்லுவார், இப்படிதான் நடக்கும். சரி, யோபு என்ன சொல்லுகிறார் பார்த்துட்டு இதை நம்ம கடந்து போக போயிடும். எப்படி போகணும்? கடந்து. இந்த சில பாஸ்டர்லாம் இந்த கடந்து போகிறத ரொம்ப ஆசையா செய்வாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நாங்க ஒரு ரிசப்ஷனுக்கு போயிருந்தோம் கொடைக்கானல். அந்த பாஸ்டர் கணவன் மனைவியை பார்த்து சொல்றாரு, திருமணமான தம்பதிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் ஆலயத்திற்கு கடந்து போகணும். ஆபீஸுக்கு கடந்து போங்கிற சொல்ல மாட்டேங்கிறாரு. அது என்ன, அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆனா யோபு என்ன சொல்லுகிறான்னு கேட்டீங்கன்னா, 9வது அதிகாரம் 11வது வசனத்துல, இதோ அவர் என் அருகே போகிறார், நான் அவரை காணேன், அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். காரணம் என்னன்னா சூழ்நிலை. யோபுக்கு இருக்கிற பிரச்சனையில நான் அவர் என் பக்கத்துல இருந்தா இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி. ஆனா அது ஒரு பாதை. ஆர் ஸ்டான்லி யோபு புஸ்தகத்திற்கு எப்படி ஒரு விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பெரிய யானைகள் மிதின்னு மிதிக்குது. ஒரு யானைக்கு பேரு பரோக தேவன், இன்னொரு யானைக்கு பேரு சாத்தான். 2 பேரும் காலு கீழே யோபு வச்சு மிதிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் யோபு இங்க காலு கீழே இருக்க, நாங்க 2 பேரும் மாறி மாறி மிதிக்கிறோம். ஆனா யோபுக்கு தெரியாது, அவங்க மிதிக்கிறாங்கன்னு தெரியாது. இது அவர் கொடுத்த விளக்கம். சரி, அதனால அவர் கடந்து போறது. 2வது ஹங்கர், பட்டினி. லிமோஸ், இது கிரேக்க வார்த்தை, கிரீக் LIMOS, லிமோஸ் ஹங்கர். அப்ப கிரேக்க வார்த்தைன்னா அது புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பலமுறை வாசிச்ச பசி கெட்ட குமாரன், லூக்கா
15வது அதிகாரம் 17 15 17. அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது அவன், என் தகப்பனுடைய கூலியக்காரர்கள் எத்தனையோ பேர் பூர்த்தியாய் சாப்பிட, நானும் பசியால் சாகிறேன். சாக முடியுமா? பசியில் சாகல முடியாது. அதாவது அந்த டெப்த், அதாவது இது என்ன ஒரு பெரிய ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கெட்ட குமாரனுக்கு அவனை ஆண்டவர் கிட்ட கொண்டு வர்றதற்கு இது பிதாவாகிய தேவன், எஜமான் பரலோக தேவன், என்னை பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேங்கிறார். அவர் அவனை இங்க கொண்டு வர்றதற்கு ஒரு புயலை உண்டு பண்ணுகிறார். அந்த முதல்ல வர்ற புயலுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 13 என் ஆஸ்தியை அழித்து போட்டான், தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அந்த ஆஸ்தியை அழித்து போடுறது, அவன் ஆஸ்தியை வச்சு நல்லா ஜெய் 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 தான் வருவானாங்க. அவன் புயல் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் ஆஸ்தி. 2வது 14 பஞ்சம். ஆண்டவர் பஞ்சம்ங்கிற ஒரு புயலை உண்டு பண்ணிக்கிறார். அந்த பஞ்சத்தை உண்டு பண்ண உடனே அவன் எங்க வரணும்? ஆண்டவர் கிட்ட வரணும். ஆனா டைரக்ஷன் மாதிரி போய் குடியான்ட்ட போயிட்டான், பண்டிகிட்ட போயிருக்கான். அங்க அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல. அவனுக்கு கிடைச்சதுன்னா பசி. பவுல் தன் அனுபவத்தை சொல்லும் போது 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனத்துல, அநேக முறை வருத்தத்தினாலும், அநேக முறை கண் விழிப்பினாலும், பசியினாலும், தாகத்தினாலும், அநேக முறை உபவாசம். பசி வேற, உபவாசம் வேற. சரி, இதுல இன்னொரு வார்த்தை இருக்குது, பினியோ. பினியோ பாருங்க, PEINAO, பெனியோ. பெனியோ, அது பெனியோ. இரண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பசிங்கிறது வேற, பசி உண்டாகிறது வேற. இப்ப நிறைய சார் பசிக்கவே மாட்டேங்குது சார், ஒரு டானிக்கு எழுதி கொடுங்க சார். அந்த டானிக்கை குடிச்ச உடனே அவங்களுக்கு பசி உண்டாகும். பசி உண்டாகும். இந்த பசி உண்டாகத்தான் பேனியோ அப்படின்னு இருக்கு. இந்த பசி உண்டாகிறது எங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 4வது அதிகாரம் 2வது வசனம், அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த பசி உண்டாயிற்றுங்கிறது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். பசி உண்டாயிற்று. 40 நாள் அவருக்கு பசிச்சா பசிக்கலையா? பசிக்கல. பசி இருந்திருக்கு, ஆனா பசி உண்டாயிற்றுங்கிற ஒரு சம்பவம் நடக்கல. ஆலயத்துல நீங்க பிரசங்கத்துக்கு உட்காந்தாச்சு. சில பிரசங்கப்பா எங்க பாஸ்டர்லாம் செய்தி சொன்னார்னா அப்படியே நாங்கெல்லாம் உள்ளே அப்புறது அப்படியே அவர் சொல்ற வார்த்தைலாம் டக்கு 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 டக்குன்னு எழுதிட்டே இருப்பேன். வேற ஒருத்தர் வந்தாரு, நான் சோகமாயிட்டேன். அவரு பேசுறாரு ஒரு 20 தடவை நான் வாட்ச பார்த்துட்டேன், எப்பயா முடிக்க போறாரு. இதுதான் இந்த பசி உண்டாகிறது. முடிக்கிற டைம் வருது, முடிக்கிற டைம், ஆனா முடிக்க மாட்டேங்கிறார். அப்ப அந்த டைம் போகவே மாட்டேங்குது. கட்டாயம் உங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். சொல்ல மாட்டேங்க, நான் சொல்லிட்டேன். அப்ப அந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாத்தீங்கன்னா அது போகாது. அது மாதிரிதான் ஆண்டவருக்கு தெரியும் 40 நாள் ஆயிடுச்சு. இப்ப அவருக்கு பசி உண்டாயிட்டுச்சுன்னா இனி கொஞ்ச நேரத்தில் எனக்கு சாப்பாடு கிடைக்கும், நான் அதை சாப்பிடுவேன். அதுதான் பேனியோ. ரோமர் 12வது அதிகாரம், பசியா இருக்கிறவனுக்கு நீ என்ன செய்யணும்? ஆன்றையும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. பசியாய் இருந்தால், பசி கிடையாது, பசியா இருந்தால் பேனியம். சரி, கடைசி அவன்கிட்ட பார்த்துட்டு நம்ம இதை முடிக்க போறோம். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கர்ஸ் கர்ஸ் கலால் கியூ கலால் கியூ ஏ கலால் கலால். ஃபர்ஸ்ட் இந்த சாபம்ங்கிறது எங்க? இது எபிரேய வார்த்தை. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். பின்பு தேவன்
ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின வெளிச்சத்தை நீ புசிப்படுத்தினாலே பூமியிலே உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். கர்ஸ், கலால். 4வது அதிகாரம் 16 வசனம். இப்பொழுதும் உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பார். 2 சாபம் தாங்க. நிலம் சபிக்கப்பட்டது, ஒரு மனுஷன் சபிக்கப்பட்டது. இந்த சாபங்கிறது ஆண்டோடைய பிள்ளைங்க மேல வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அதாவது நீங்க ஒருத்தர் மேல அதாவது ஒரு வக்கீல் என்ற சொன்னாரு, அவரு பையன் டெத்தை குறித்து இவர் சில கெப்பாசிட்டியை ஆர்கியூ பண்ணி அவர் ஜெயிச்சிட்டாரு. அந்த அப்பா மண் எடுத்து இவர் மேல எரியிறாரா, அப்படியே எரிய 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 நான் ஆடிட்டேன் சார் அப்படிங்கிறார். அது சாபம். உன் பேச்சு திறமையில எனக்கு என் பையனுக்கு எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி இது கஸ். யாத்ராகமம் இவ்வளவு ஒரு சாபத்தை காட்டுற 21வது அதிகாரம். யாத்ராகமம் 21வது அதிகாரம் 17. தான் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிறவன் நிச்சயமாக கொலை செய்யப்பட கடவன். தாய் தகப்பன் இது ஒரு உன்னதமான ஒரு உறவுங்க. என்னுடைய தங்கச்சி ரணிதா, எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பாருச்சு, பபி. இப்ப அவளுக்கு மக பிறந்து அவ கல்யாணம் கட்டுறது. நான் சொல்றது பழைய காலத்துக்கார. அவ குட்டி போண்டு பிள்ளையா இருப்பான். அவளுக்கு ஏதாவது ஊட்டுவா கொஞ்சம் பாட்டணும்ல, இன்னும் இது கொடுத்தா வாலி இருப்பான். அப்ப எங்க அம்மா இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. நான் என் தங்கச்சி என்ன சொல்றேன், டேய் நீ யாருனாலும் திட்டு, அம்மாவை திட்டிடாதா அப்படின்னு சொன்னா. ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்பா வயசு கல்யாணம் ஆகும் சொல்றா, என் மக ஒரு வாய் சாப்பிட்டாட்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுதா, இதே மாதிரி தாண்டா நம்ம அம்மா நம்மளை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாது. சரி, ஒரு சபிக்கிறோம் தாவீதை பார்த்து 1 சாமுவேல் 17வது அதிகாரம். கோலியாத் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 43வது வசனம். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இந்த சாபம் வேலை செஞ்சிச்சா? ஆண்டோடைய பிள்ளைங்க சாபம் வர வராது. அதாவது நான் சொல்றது, நீங்க சேட்டை பண்ணிப்பட்டது வேற, ஆனா அந்த மக்கா சாபம் ஆயிட்டாரு. சாபம் நம்ம வர முடியாது. இந்த சாபம் எப்படி ஆசீர்வாதமாக மாறுதுன்னு காமிச்சிட்டு இதை நான் முடிக்க இருக்கிறேன். ஏசாயா 65வது அதிகாரம் 25வது வசனம். 65 25. இது 1000 வருட அரசாட்சியில் நடக்கக்கூடிய காரியம். ஓனான் ஆட்டுக்குட்டிகளோடு ஒரிமத்தி மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கல் தின்னும், புலிதி சர்ப்பத்துக்கு இரையாகும். என் பரிசுத்த பர்வதத்திலே தீங்கு செய்வார் ஒருவரும் இல்லை, கேடு உண்டாக. இது சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். லாங்குவேஜை பார்த்தாச்சு. இப்போ நம்ம வார்த்தைக்குள்ள வர இருக்கிறோம். ஏசாயா 8வது அதிகாரம் 21வது வசனம் திரும்ப உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த சூழ்நிலையை நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும். இடுக்கன் அடைந்தவர்களாகியும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், இவங்க என்ன செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது வசனம் 6வது வசனத்தை பாருங்க, அசட்டை பண்றாங்க, எதிரியோட சார்ந்து சந்தோஷிக்கிறாங்க. அந்த நேரம் சந்தோஷமா இருக்குது. இதோ ஆண்டவர் சொல்றாரு, நீ எங்க வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்று நீரை போன்ற அசிரியா ராஜா அவன் மேலே ஆடம்பரத்தெல்லாம் பொருளா பண்ணுவார்.
எல்லாம் கடந்து போகும். நீ இம்மானுவேலுடைய செட்டின் விரிவுக்குள்ள வாழ்ந்துடணும். வாராதனால பிரச்சனை. எகிப்து ஃபுல்லா சங்கர தூதன் வரான். ஆனா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்ட இடத்துக்குள்ள அவன் கடந்து போயிடுவான். அவன் உள்ள வர மாட்டான். ராகாப்ங்கிற வேசி கண்டிஷன், வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கணும். வெளியில வந்தா நாங்க கேரண்டி கிடையாது. வெளியில ஒரு சிறப்பு கயிறு இருக்கணும். யுத்தம் நடக்கும்போது நீ ஒழுங்கா உள்ளே இருக்கணும், வெளியே வரக்கூடாது. உள்ள இருந்தால்தான் பாதுகாப்பு, வெளியில வந்தா பாதுகாப்பு கிடையாது. இது ஒரு பக்கம் நடக்கிற ஒரு காரியம். இவர்கள் முறி அடிக்கப்படுவார்கள். 9வது வசனம் பாருங்க. ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இதை கற்றுக்கொள்ளுங்கள், முறிந்து ஓடு. என்ன செஞ்சாலும் முறிந்து ஓடுவீர்கள். காரணம் என்ன? பிளேஸ். கோராகு புத்திரர் ஆண்டவர் சொல்றார், பிரிந்து போயிருப்பா, உன் அப்பன் கூட இருந்தா நீ உள்ள போயிடுவான்னு சொல்லி. இவங்க கோராகின் புத்திரரோ சாகவில்லை. ஏன் சாகல சொல்லுங்க? கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிஞ்சாச்சுன்னா ஆசீர்வாதம். அவங்க சொல்றாங்க, 1000 நாள் வாழ்கிறதோட ஒரு நாள் உடைய வாசல் படியில் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதைத்தான் நம்ம அங்க பார்க்கிறோம். இது எப்படி நடந்துச்சு, சம்பவம் நடந்ததை வேதத்துல நம்ம பார்க்க போயிருக்கோம். 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 25வது அதிகாரம் 3வது வசனம். 2 ராஜாக்கள் 25:3. 4ஆம் மாதம் 9ஆம் தேதி பஞ்சம் நகரத்திலே அதிகரித்தது. தேசத்து ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லாமல் போயிட்டு நகரத்தின் மதிலிலே திறப்பு உண்டாயிற்று. சின்ன கேப்புங்க. அதுக்குள்ள யார் வரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது கல்தேயர் நகரத்தார் சூழ்ந்திருக்கலே யூத மனுஷர் எல்லாரும் ரா காலத்திலே ராஜாவுடைய தோட்டத்தின் வழியாக 2 மதில் நடுவாக வந்து ராஜாவை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இது சாப்பாடு இல்லாது. என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம இந்த பதில பார்ப்போம். என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? யாத்ராகமம் 22வது அதிகாரம் 28வது வசனம். நியாயாதிபதிகளை தூஷியாமலும் உன் ஜனத்தின் அதிபதிகளை சபியாமல். தூஷியாமல் நியாயாதிபதி. இது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். 2 அல்லது 3 சாட்சிகளுடைய அடிப்படையில் ஒருத்தனுக்கு தண்டனை கொடுப்பாங்க. 2 அல்லது 3 சாட்சிகள், 2 அல்லது 3. அவர் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவார். அப்ப அந்த சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கிறவங்க மேக்சிமம் யாரை சபிப்பாங்க அப்படின்னா அந்த ஜட்ஜ். எப்படி எப்படியெல்லாம் தூஷிக்க முடியுமோ தூஷிப்பாங்க, அந்த சாட்சிகளை தூஷிப்பார்கள். ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை செய்யலைங்க. இதை செய்யாம அவங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு, பிதாவே இவர்கள் செய்வது இன்னது என்று அறியல, மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். அதை பார்த்து 2 கலைஞ நம்ம பாட்டு சாபம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இவரு பிதாட்ட மன்னிக்க சொல்றாங்க. அந்த மன்னிப்பு ரட்சிப்பாக மாறிச்சு. அதைத்தான் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாதுங்கிற காமிச்சோம். சரி, எடுத்துக்கொள்ளாம 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 1வது வசனம். எலிசா இந்த பஞ்சம் பொயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. பஞ்சம் பொயிரும், ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இது ஸ்டாண்ட் ஆகிடும், முடிஞ்சிடும் சொல்லி. ஆனா பிரதானிக்கு கைலாகு கொடுக்கிற ராஜாவுக்கு கைலாகுன்னா ஒரு சைட் கிக்னு சொல்லுவாங்க. ஜிங் சாக் சால்ற மாதிரி ஒருத்தன் ஜங் சாக் நடிச்சுக்கிட்டே இருக்கும். ராஜாக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தருக்கு பெரிய பணக்காரர். அவர் எப்பவுமே அவர் சுற்றிலும் புலவர்களை வைத்தவர். புலவர்னா யார் தெரியுமாங்க? இவரை வந்து புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க. புகழ்ந்துட்டு இவருக்கு வேலை என்னன்னா, அப்படியே அந்த 6-7 பேர் வருவாங்க. அவர் ஹோட்டல் வச்சிருக்காரு. ஹோட்டலில் உட்காந்துருவாங்க.
சாரம் வாங்கி கொடுப்பாரு. அண்ணே உங்களை மாதிரி அறிவு யாருக்கா இருக்கும், அப்படியே மேலே ஏறிடுவாங்க. என்ன நடனம் இது, நம்ம புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாம் பொய்யா இருக்கும், அதனால அவரை என்ஜாய் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு சைட் கிக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறான். இதோ கர்த்தர் வானத்திலிருந்து மதகு ஒன்றாலும் நடக்குமா? உடனே தீர்க்க சொல்றாரு, அது நடக்கும், நீ கண்ணால பார்ப்ப, ஆனா நீ செத்து போயிடுவ. இது ஒரு சாபம். அது நடந்துச்சு. அந்த சாபம் அதே மாதிரி நடந்துச்சு. 7வது அதிகாரம் 20வது வசனம், அந்த பிராகமாக அது நடந்தது. ஒளிவு முகம் ஜனங்கள் நெருக்கிறாங்க, மிதிச்சு அவன் செத்து போயிட்டான். சாபம். எலியா தீர்க்கதரிசி போட்ட சாபம் அப்படி நடந்துச்சு. சரி, யோபு எடுத்துக்கிட்டு அது டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம கிளம்பும். ஃபர்ஸ்ட் தூஷிக்கிறத குறித்து நம்ம பார்க்க போறோம். யோபு 1வது அதிகாரம் 11வது வசனத்துல சாத்தான் சொல்றான், இப்ப யோபு தூஷிக்க போறான், நீங்க ஏதாவது ரெடியா இருந்துக்கோங்க. ரெடி 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 காதுல கேட்கலாம் உங்களுக்கு. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானங்களை தொடுவதனால அப்பொழுது அவன் உமக்கு முன்பாக உம்மை தூஷிக்கிறானா பாருங்க. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்வங்க அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். 2வது பாருங்க, ஆனா இவன் எதை தூஷித்தார் யோபு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 3வது அதிகாரம் ஆண்டவர் தூஷிக்கல, அவனுடைய பிறந்த நாளை தூஷிக்கிறார். 3வது அதிகாரம், பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து, இப்படி ஒன்று பெரிய லிஸ்டே கொடுக்கிறார். அது வாசிக்கலாம் டைம் இருக்கு. ஆண்டவர் தூஷிக்க மாட்டாக்கிறாரு, தன்னை தூஷிக்கிறார், தான் பிறந்த நாளை தூஷிக்கிறார். கடைசியாக வெளிப்படுத்தலை பார்த்துட்டு நம்ம முடிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்துதல் 16வது அதிகாரம் 9வது வசனம், உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம் நடந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் பிரச்சனைகளை கூட்டிக்கிட்டே போறாரு. அவர் இங்க மனம் திரும்பி எங்கிட்ட வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து செய்யறாரு. ஆனா அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 4ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான், தீயில் நாளே மனுஷன் தகிக்கும் அதிகம். அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தகிக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூஷித்தார்களே அல்லாமல் அவர்களை மகிமைப்படுத்த மனம் திரும்ப. அது நமக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறாரு. இந்த பிரச்சனையை நம்ம அவர் கிட்ட வர்றதுக்காண்டி ஆண்டவரே சோஸ்திரம் சோஸ்திரம் சோஸ்திரம், நீங்க கொடுத்த ஒவ்வொரு பிரச்சனைக்கு சோஸ்திரம் ஆண்டவரே அப்படின்னு நீங்க சொல்லணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமில்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாண்டே நாண்டே நன்றி. உங்களுடைய அன்பு பெறுது, காரணியம் பெறுது, இரக்கங்கள் பெறுது ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களை பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.